அடியாரை பற்றி ஒன்று சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட போகிறேன். நான் அடியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்றைக்கி அடியார் பெருமை சரியாக இல்லாதனால தான் சைவம் கொஞ்சம் மங்கியிருக்கிற மாதிரி. நான் ஒரு சித்தறிவுடையவன், தீயவன், அந்த முன்னாடி சொன்னேன், செடியே கொடியே நான் சொல்லுவேன். என் பாதுகாப்பு படுது. ஏன்னா எங்கேயுமே அடியார் பெருமாள தூக்கலாக இருந்ததுன்னா அந்த சமயம் அற்புதமாக இருக்கும். அதுதான் பழைய காலத்தில் பெரியவர்கள்லாம் பாடிட்டு போனாங்க. தொண்டர் நாதனை தூதிடை பிடித்ததும், முதலை உண்ட பாலனை அழித்ததும், எலும்பு பெண்ணுருவா கண்டது, இப்படியே பாடும்போது நாயன்மார் தான் சொல்லி சொல்லி பாடுவாங்க. உண்மை தானே, உண்மை அதுதானே. சம்பந்தர் மாதிரியும், அப்பர் மாதிரியும், சுந்தரர் மாதிரியும், மணிவாசகர் மாதிரியும் ஆச்சாரியர் கிடைக்க கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். நம்ம அதை மாதிரி நினைக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஏதோ கும்புற மாதிரி இருக்குமே தவிர என்ன மாதிரி வாழ்ந்தாங்க. முக்கியமாக வாழ்வு ரொம்ப தெரியும். வாழ்வு தெரிஞ்சால் தான் பணிவு வரும். வாக்கு தெரிஞ்சால் பக்தி வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். வாழ்வு தெரிஞ்சால் பணிவு. அப்போ தான் எப்படி, ஏன்னா அப்புறம் வாழ்வு தெரிஞ்சால் தான் விட்டுக்கிட்டே போகிறாரு.